இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 7:4. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மோசே பார்வோன்கிட்ட கர்த்தர் ஒருவரை இஸ்ரவேலின் கடவுள்னு சொல்லும் போதும் அவருக்கு இஸ்ரவேலர்கள் பழி செலுத்தணும்னு சொல்லும் போதும் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களை பார்வோன் விடவே மாட்டேங்கிறான். மறுபடியும் கர்த்தரே ஒரே கடவுள்னு சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். எகிப்து நாட்டில் எகிப்து மக்கள் வணங்கின 10 கடவுள் என்னதுன்னா நைல் நதி, தவளை, பூமி, மாடுகள், ஐசிஸ் அதாவது குணமாக்கும் கடவுள், ஓசரிஸ் வானம் புயல், லோகஸ் வண்டு, ரா அப்படின்னா இருள், கெஃப்ரே தலையில் வண்டு உருவம் கொண்ட கடவுள், அடுத்து இறந்து போனவங்க இவங்க தான். பார்வோன் இஸ்ரவேலர்களை விட மாட்டேன்னு சொல்லும்போது தேவன் கோபம் கொண்டு எகிப்தில் வணங்கின இந்த 10 தெய்வங்களை வச்சு தண்டனை கொடுத்தாரு. நைல் நதி ரத்தமாக மாறிச்சு. எங்கே பார்த்தாலும் தவளை, பூமி முழுவதும் கொசு பூச்சி, மாடுகள் முழுவதும் இறந்து போச்சு. கொப்பளம் அப்புறம் வண்டுகள் 3 நாள் முழுவதுமே இருளே இருந்தாங்க. முதல் பிறந்தவங்க இறந்து போனாங்க. பனி நெருப்பு கலந்த மலை. இப்படி அவங்க எதை அடையாளப்படுத்தி தெய்வம்னு வணங்கினாங்களோ அதை வச்சே தேவன் எகிப்தியரை தண்டிச்சார். அவங்க வணங்கின தெய்வங்களுக்கு வல்லமை இல்லை, தேவன் தான் ஒரே கடவுள்னு புரிய வச்சார். நம்ம கூட இருக்கிறவங்களும் சில பேர் கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு உணராமல் நம்மளையும் வணங்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேவன் எகிப்தியருக்கு செய்தது போல் அவங்களுக்கும் அவங்க அடையாளப்படுத்துகிற கடவுளை கொண்டு தண்டிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு உணர்ந்து வருவாங்க. ஆமேன்.